என்று ஏசி என்று குவித்து வைத்திருப்பவரோ, இவருக்கு இல்லாத எதுவுமே கிடையாது என்று பேசப்படுபவரோ வெற்றியாளர் கிடையாது. யார் வெற்றியாளர்? நான் வெற்றியாளனா தோல்வியாளனா என்று தீர்மானிக்கக்கூடிய இடம் மறுமையில அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய அந்த இடம் அந்த மஹ்ஷர். அந்த வெற்றியை அல்லாஹ் முன்கூட்டியே நற்செய்தியாக நம்முடைய மரண நேரத்தில் அறிவிக்கிறான். அந்த தோல்விய நம்ம ஜெயிக்க போறோமா தோற்க போறோமா என்கின்ற அந்த நஷ்டத்தை அல்லாஹ் மரண நேரத்தில் அறிவிக்கிறான். அந்த அறிவிப்பு நம்முடைய மரண நேரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் பேசக்கூடிய பேச்சு, நாம் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய பேச்சு, இதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிய வைக்கிறான். குறிப்பாக முதலில் அல்லாஹ் பதிய வைப்பது கெட்டவர்களை குறித்து. அப்ப நமக்கு ஒரு சிந்தனை வரும், நாம தான் கெட்டவர்கள் கிடையாது, நாம தான் காஃபிர்கள் கிடையாது, நாம இணை வைக்கலையே, ஏகத்துவ கொள்கைகளாக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நமக்கு நிறைய இபாதத்துகளை அலட்சியம் விடுறோம்ல, கடமையான தொழுகைகளை அலட்சியமாக விட்டுவிட்டு இருக்கிறோம்ல. ஏன் இருக்கிறோம்? ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு ஒரு ஆழமாக இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதற்கு தனியாக நம்ம பாடம் எடுக்க தேவையில்லை. ஆனாலும் ஃபஜ்ரை புறக்கணிக்கிறோம். அதை காட்டிலும் எங்களுக்கு தூக்கம்தான் மேலானது என்று தூங்கிக்கு கழிக்கிறோம். ஃபஜ்ரில் தொழுகையில் மட்டும்தான் பாங்கு ஒலியில எதை சேர்த்து வைத்தாங்க? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அதை வைத்தாங்க. ஏன் வச்சாங்க? நாம அதுதான் பலகீனமாக இருப்போம். அதை காரணம் காட்டிதான் இந்த அற்புதமான அந்த பொக்கிஷத்தை தவற விடுவோம். அது இப்ப தெரியாது. இப்ப தவற விட்டு கொண்டிருக்கிறோம்ல. ஃபஜ்ரை தவற விட்டால், இஷாவை தவற விட்டால், அஸரை தவற விட்டால், லுஹரை தவற விட்டால், ஜும்மாவிற்கு தாமதமாக வந்தால், ஜும்மாவில் அலட்சியம் காட்டினால், இந்த நல்லவர்களில் எல்லாம் நாம் காட்டக்கூடிய அலட்சியம் உயிர் வாழும் பொழுது அதனுடைய ரிசல்ட் தெரியாது. எப்ப தெரியும்? மலக்குல் மௌத் நமக்கு நியமிக்கப்பட்ட வானவர் வந்து நிற்கும் பொழுது அப்ப அல்லாஹ் பேசுகிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மௌத் வரும் பொழுது, மரணத்துடைய நேரத்தை அவர்கள் சந்திக்கும் பொழுது, அந்த நேரத்தில் தான் மனிதன் உணர்வான் நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது, நாம ஆடிய ஆட்டம் எல்லாம் முடிய போகுது, நாம ஓடிய ஓட்டம் எல்லாம் இதோடு முடிந்து போய்விடும், இதற்கு அடுத்து ஒரு நொடி கூட நமக்கு இந்த உலகத்தில் தங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி அந்த உண்மை அவனுக்கு கண் முன்னால் காட்டப்படும். இதற்கு முன்னால் அவனுக்கு மூடி இருந்த திரை அல்லாஹ் சொன்னால, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலகம் உன்னை ஏமாற்றுகிறா, இந்த உலகம் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது, ஏமாற்றக்கூடியவனும் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். எப்படி மதங்களை போடுறான் ஷைத்தான்? நீங்க